வீட்லயும் இருக்க நீங்க என்ன வேணாம். சொல்றீங்கன்னா, முஸ்லீம் பசங்கலாம் மதராஸாவுக்கு போணும், அவங்களுக்கு மதராஸால பெட்டர் எஜுகேஷன் கிடைக்கும்னு சொல்றீங்க. ஆனா எனக்கு கிடைச்ச தகவல் என்னன்னா, நீங்க உங்க பசங்கள ஸ்கூலுக்கே அனுப்பலியாமே. நீங்க உங்க பசங்கள வீட்லயே உட்கார வச்சு படிக்க வச்சீங்களாம். சார், நான் என்னோட பசங்கள வீட்ல உட்கார வச்சு படிக்கும்போது, அதுக்கான முதல் காரணம் என்னன்னா, என் பசங்க அழுதுகிட்டே ஸ்கூலுக்கு போறது எனக்கு விருப்பம் இல்ல. பசங்க சிரிச்சுக்கிட்டே விளையாடும் போது, சிரிச்சுக்கிட்டே கேட்பரி சாப்பிடும்போது, சிரிச்சுக்கிட்டே சினிமா பார்க்கும்போது, கார்ட்டூன் பார்க்கும்போது, சிரிச்சுக்கிட்டே எதுக்கு படிக்க கூடாது நீங்களே சொல்லுங்க சார். நான் 25, 30 வயசு வரைக்கும் டீச்சரா இருந்திருக்கேன். அப்போ எப்பவும் என் மனசுல ஒரு கேள்வி இருக்கும். பசங்க எதுக்கு சிரிச்சுக்கிட்டே படிக்க கூடாது? பசங்கள படிக்க வைக்கிறதுக்காக எந்தெந்த கிளாஸ்க்கெல்லாம் நான் போவேனோ, இது வரைக்கும் ஒரு குழந்தை கூட அழுததே இல்ல. இந்த மதர்ஷா விஷயத்துக்கு வரும்போது, அவங்க அம்மா அப்பாலாம் எங்க சார் இந்த அளவுக்கு படிச்சிருக்காங்க? ஒருவேளை படிச்சிருந்தா இந்த நிலைமை ஏற்பட்டிருக்குமா? மதர்ஷாக்கு பசங்க எதுக்கு போறாங்கன்னா, அவங்களோட அம்மா அப்பாலாம் கிட்டத்தட்ட 5வது இல்ல 4வது கூட படிச்சிருக்க மாட்டாங்க. அதனாலதான் அப்படி சொன்னேன். என்னையே நீங்க எக்ஸாம்பிளா வச்சுக்கோங்க சார். படிப்பு மதர்ஷாவால எல்லாருக்கும் நல்லது நடந்துச்சுன்னா, முதல்ல சந்தோஷப்படுறது நானா தான் இருக்கும் சார்.